நன்றி பாடுவேன் இனி இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இண வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. இந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளிய நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாருக்கும் இது வாக்குத்தத்தமாக கிடைக்கிற வசனம். எல்லாருமே இந்த வார்த்தையை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தின் வார்த்தை. இந்த வருஷப்பிறப்பில் இல்லை எல்லாத்துலேயும் இந்த வார்த்தையை என்ன செய்வாங்க, போட்டு அட்டையில் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கொடுப்பாங்க. இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட சொல்லுவது போல, ஒரு தாய் தன் பிள்ளைகிட்ட சொல்லுவது போல சொல்லுவார். சின்ன பிள்ளைங்க பாருங்கள், பயந்தா உடனே அம்மாவோட அப்பாவோட பக்கத்தில் இருந்தால் அது என்ன செய்யாது, பயப்படாது. அந்த அம்மாவோ அப்பாவோ அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா பயப்படாது. அதுதான் ஆண்டவர் நம்மே சொல்வார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம சில நேரங்களில் பயப்படுவோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோன்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறார். உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னா உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே அப்படின்னா நம்ம எந்த பாதையில் போக, எப்படி நடக்க அப்படின்னு சொல்லி திகைச்சு நிற்போம் சில நேரங்களில். அந்த நேரங்களில் ஆண்டவர் சொல்வார், நான் உன் தேவன் அப்படிங்கிறார். தேவன் அப்படின்னாலே அவர் நம்மை வழி நடத்துகிறவர் தான், நம்மை ஆளுகை செய்கிறவர் தான். அதனால் நீ திகையாதே. இந்த உலகத்தின் காரியங்களில், உலகத்தில் போகிற அந்த வாழ்க்கையில், உலகத்தின் பிரச்சனைகளில், கலக்கங்களில், கண்ணீரில் திகைச்சு நிற்கிற நேரங்களில் நீ திகையாதே,
நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் பயப்படாதே திகையாதேன்னு சொல்லிட்டு வார்த்தையினாலும் சொல்லிட்டு அவர் அப்படி விட்டு விடலை. என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன் அப்படிங்காரு. நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அங்கே முடிஞ்சு போகலை. பயப்படாதேன்னு சொல்லி அந்த வார்த்தையோடு நமக்கு பலத்தையும் தருகிறார், பலப்படுத்துகிறார். பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்ம பயப்படாமல் இருக்க முடியுமா? பயந்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைங்க பாருங்கள், நீ பயப்படாதமான்னு சொன்னாலும் அது என்ன செய்யும்? அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படிங்காரு. நீ பயமில்லாதபடிக்கு உன்னை, பயமே உனக்கு வராதபடிக்கு உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன் அப்படின்னது, உனக்கு நான் கூடவே இருந்து உன்னை ஆதரவாக உனக்கு இருப்பேன், சகாயம் பண்ணுவேன், உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன் அப்படிங்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன் அப்படின்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். அதுவும் நீதியின் வலது கரத்தினால் அவர் நம்மை தாங்குவாராம். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக இன்று பேசுகிறார். நம்ம இதை மனப்படமாக என்ன செய்யணும்? பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, என்னை பலப்படுத்துறீங்க. நான் பயத்தினிலே வாழ்ந்துடாதபடிக்கு என்னை பலப்படுத்துறீங்க, அதுக்காக நன்றி. எனக்கு சகாயம் பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி. என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே உனக்கு நன்றி. இன்னும் நீ தாங்கிட்டு தான் இருக்க. நம்ம இனிமேலும் நான் இவங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு தாங்கிக்கிட்டு தான் இருக்கார். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள், பயந்துக்கிட்டு திகச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இந்த காரியம் முடிஞ்சுது, எப்படி நடந்துச்சு, எப்படி தேவன் நம்மோடு இருந்தார் என்று சொல்லி நம்ம யோசித்து அதை அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லா காரியங்களும் நமக்கு அனுமதிக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம விட்டு விடாமல் பாதுகாத்து தாங்கி பலப்படுத்தி சகாயம் பண்ணி நம்மை ஆதரிக்கிறவராக கூட இருந்து நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிசயமான காரியங்களை நமக்கு செய்வார். நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் கைகூடி வரும்போது, அது முடியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசி உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகத்தில் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். அவருக்கே நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை பயப்படாதே, திகையாதே, நான் உன் கூட இருக்கேன், உன்னை தாங்குவேன், உன்னை